சாய்ராம். இதுதான் கொடைக்கானல் கொடை இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். அழகான இடம், பூந்தோட்டம், விளையாடுற இடம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. மிகவும் பிரமாதமாக இருக்குது. நல்லா என்ன தான் கிளைமேட் என்ஜாய் பண்ணாலும் இந்த இயற்கை நல்ல இதுதான். இயற்கை வேறு, இறைவன் வேறா? ஸோ இயற்கை தான். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு நமக்கு இது கண்களை கொடுத்துருக்கிறான் இறைவன். வெறும் கண்கள் ஒண்டி இருந்தால் போருமா? அதுக்கு பார்க்கும் சக்தியும் அவன் தானே கொடுக்குறான். நீங்கள் பார்க்கும்போது டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்கே இது இயற்கையாக இல்லாட்டாலும் இதேமாரி இந்த சூழ்நிலை இல்லாட்டாலும் வேறு தான் பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இயற்கையை பார்க்கும்போது ஒரு இறைவன் நினைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் வருது. இந்த மேகங்கள், லேசா பனி, விதவிதமான மக்கள், வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் எது இருந்தால் கூட தன் உழைப்பால் வந்த பணத்தை செலவழித்து இங்கே என்ஜாய் பண்ணுகிறார்கள். எல்லாம் உள்ளே வச்சு பூட்டி வச்சுருந்தா இந்த ஹோட்டலில் எவ்வளவோ தொழிலாளர்கள், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முதலாளி எவ்வளவோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக இன்டைரக்டாக சாப்பாடு அதெல்லாம் ரன் பண்ணுறாங்க. வெளியில் காய்கறி, அரிசி, அது அதேமாதிரி ஒருத்தர் இருக்கிறவங்க ஏதோ எல்லாம் பார்த்து ரசிக்கணும். வெறும் பணத்தை பூட்டி வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஒன்று இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் மனசில் இப்போ தோன்ற எண்ணத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதான் இறைவனை தான் எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வருது. அவனுடைய படைப்பு ஒன்றும் சாதாரண படைப்பு இல்லை. மனுஷன் படைப்பு ஒண்டி சாதாரணமாக, அவனும் படைப்பும் பார்க்க கண்கள், கேட்க காதுகள், நுகர மூக்கு, சுவைக்க வாய், அதில் நாக்கு, அது பல்வித சுவையை சுவைக்குது. அதில் உள்ள அரும்பு மொட்டுகள், ஒரு பக்கம் ஒன்று பட்டால் இனிப்பு தெரியுது, ஒரு பக்கத்தில் பட்டால் கசப்பு தெரியுது. அதேமாரி இறைவன் படைப்பை பற்றியே தான் எனக்கு ஞாபகம் வருது. இறைவன் படைப்பு ஒவ்வொன்றும் அழகு தான். அவனே அழகு தான், அவன் படைப்பும் அழகு தான். எல்லாமே அருமை தான். அதனால் ஒரு இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், எல்லாவற்றையும் ரசிக்கலாம். கொடைக்கானல் இருந்தால் தான் இதெல்லாம் வரணும்னு இல்லை. அதுமாரி ஒவ்வொருத்தரை பார்க்கும்பொழுதும், ஒவ்வொருத்தரோடு பேசும்பொழுதும் அவரோட இறைவன் படைப்பு தான். அவர்களையும் அவர் வாழ்கிறார். இந்த மாதிரி தான் அவங்களும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு பிறக்கணும். இப்போ இருந்தால் அது மேலேயும் வெறுப்பு என்பது வராது. அருமையாக இருந்தது. இப்பொழுது இந்த மேகங்கள் மழை மேகங்களாக மாறி ஒரு தூறலாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது. எதுவும் அழகுதான். ஏனென்றால் ஏதோ கார்டன் வச்சா, யார் கார்டன் வச்சாங்களோ அவங்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுவாங்க. எவ்வளவோ காடுகள் இருக்கின்றன, அதில் எவ்வளவோ மரங்கள், செடிகள், கொடிகள், அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது யார்? படைத்தவன் தானே செய்ய வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்வது மாதிரி படைத்தவன் தான் அதை செய்கிறான். அதை கண்டு நான் ரசிக்கிறேன். உள்ளம் பூரிக்கின்றது, கண்களில் தண்ணீர் சுரக்கின்றது. மழை மேகம் மாறி அதில் கொத்தும் அந்த நீர் மாதிரி
இறைவனை எப்படி வேணாலும் எப்பொழுது வேண்டாலும் ரசிக்கலாம். ரசிக்கும்போது அவனை உணரலாம். உணர்ந்து எல்லோரும் நன்றாக வாழ, எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பகவானை இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த சிறிய இதை முடித்துக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.